லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சொந்த கட்சிக்குள்ளேயே கொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் விலகினார். இதையடுத்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராகிறார். தடுமாற்றம், திணறல், அதிரடி கேள்விகள், துப்பாக்கிச்சூடு என அமெரிக்க அதிபர் தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விறுவிறுப்பாக உள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் 81 வயதான அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். வயது முதிர்வு காரணமாக பைடனின் செயல்திறனில் சுணக்கம் ஏற்பட்டது. தேர்தல் பிரச்சாரங்களில் மிகவும் தடுமாற்றத்துடன் பேசி வந்தார். மேலும் ட்ரம்புடனான முதல் நேரடி விவாதத்தின் போதும் விழி பிதுங்கினார். ட்ரம்பின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பைடன் திணறினார். இது விமர்சனத்திற்கு வழிவகுத்ததோடு சொந்த கட்சியை சேர்ந்தவர்களையே அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. மேலும் அவ்வப்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டும் வந்தார் பைடன். இதனால் பைடனை மாற்ற வேண்டும் என்ற குரல்கள் ஒலித்தன. எனினும் வேட்பாளராக தான் தொடர்வதாக பைடன் கூறி வந்த நிலையில் அழுத்தம் அதிகரிக்கவே தற்போது அதிபர் தேர்தலில் இருந்து விலகியுள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள ஜோ பைடன், அமெரிக்க அதிபராக பணியாற்றுவது தனக்கு வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகும் என்று கூறியுள்ளார். மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது நோக்கமாக இருந்தாலும் நாட்டு மக்கள் மற்றும் கட்சியின் நலன் சார்ந்து தேர்தலில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். எஞ்சியுள்ள தனது பதவிக்காலத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் விரைவில் விரிவாக பேசுவதாகவும் ஜோ பைடன் கூறினார். தன்னுடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் நன்றி தெரிவித்துள்ள பைடன், ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அவருக்கு முழு ஆதரவை வழங்க விரும்புவதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இம்முறை ஜனநாயக கட்சியினர் அனைவரும் ஒன்று கூடி ட்ரம்பை வீழ்த்த வேண்டும் என ஜோ பைடன் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஜோ பைடன் முன்மொழிந்திருக்கும் நிலையில் சிகாகோவில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் முறைப்படி அறிவிக்கப்பட உள்ளார். கமலா ஹாரிஸுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவு தெரிவிப்பதாக அதிபர் வேட்பாளர் போட்டியில் இருந்தவரான முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக கட்சியின் 25 எம்பிக்கள் அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் ஒபாமா, முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர்களும் ஜோ பைடன் விலக வேண்டும் என அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அவருக்கு பெரும் அனுதாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இதனால் ட்ரம்ப் எளிதில் வெற்றி பெற்று விடுவார் என்ற பேச்சு எழுந்தது. இதனால் தான் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று பிடிவாதமாக இருந்த பைடன் மனம் மாற காரணமாக அமைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் GS பாலமுருகன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.